வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக். சாதாரணமா நம்ம பேசுறப்போ, அவர் அமைதியாக இருந்தார். அவள் குழப்பமாக இருந்தாள். இந்த மாரிலாம் சொல்றத நம்ம சிம்பிளா பி வெர்ப்ஸ வச்சு சொல்லிடுவோம். பட் இதுவே எம்பசைஸ் பண்றோம். அவர் அமைதியாகவே இருந்தார். அவள் என்னமோ தெரியல காலையிலேருந்து குழப்பமாவே இருந்தாள். வாழ்நாள் முழுக்க அவர் ஏழையாகவே இருந்தார். இந்த மாரி சொல்லணும். எம்பசைஸ் பண்ணி அமைதியாகவே இருந்தார், குழப்பமாகவே இருந்தாள். அப்படி நம்ம எம்பசைஸ் பண்ணி ஒரு விஷயம் கன்டினியூஸா லாங்கா நடந்துச்சு அப்படின்றத சொல்லணும். ஸோ இத சொல்றதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரீசென்ட்டா நாம கீப் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவ பேசிக்கொண்டே இருந்தாள், சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான், கேட்டுக்கொண்டே இருந்தான். இந்த மாதிரி நாம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு வேர்ப எம்பசைஸ் பண்றப்போ, நம்ம வந்து கீப்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணோம். வேர்ப்ஸ் கன்டின்யூ டூயிங் சம்திங். இதுக்கு தான் நம்ம கீப்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணோம். பட் நாம இப்ப பேசுறது வேர்ப்ஸ பத்தி இல்ல, ஒரு ஸ்டேட்ட பத்தி. குழப்பமான மனநிலை, அமைதியான மனநிலை, இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்டேட்ட பத்தி நம்ம பேசுறோம். ஸோ கன்டின்யூ டூ பி இன் த சேம் ஸ்டேட். இதுக்கு நம்ம கீப் யூஸ் பண்றதா? இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்றதா? அதே மாரி நம்ம இப்ப வேர்ப்ஸ பத்தி பேசல. அமைதியா இருக்கிறது, குழப்பமா இருக்கிறது, இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா? அதே மாரி ஏழை, நவுன். இந்த மாரி அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன்ஸ பத்தி பேசுறப்போ, தொடர்ந்து அதே ஸ்டேட்லயே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு, நாம ரிமைன் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ண போறோம். ரிமைன் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சென்டென்சஸ்லலாம் நீங்க பார்க்கலாம். அமைதியாகவே இருந்தார், இருந்தால் இப்படி இருக்கு. இருக்கிறது, இருக்கிறதுனாலே பி வெர்ப் இல்லையா? கடை திறந்தே இருக்கும், கடை மூடியே இருக்கும். இந்த மாரிலாம் சொல்றோம் பாருங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பி வெர்ப்ஸ் இருக்கு. ஜென்ரலா நம்ம வந்து இரு அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம வந்து இஸ்ஸு, வாஸு, ஆர், வேர் இந்த மாரி நம்ம பி வெர்ப்ஸ யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ரிமைன் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றப்போ, அதுவே இந்த இருக்கும், இருந்தால் அப்படின்ற சவுண்ட் குடுத்துடும். அதனால ரிமைன்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்றப்போ நம்ம பி வெர்ப்ஸ தனியா யூஸ் பண்ணக்கூடாது. கூட சேர்த்து பி வெர்ப்ஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் குழப்பத்தில் இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுல நம்ம எதுவும் எம்பசைஸ்லாம் பண்ணல. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால ஷீக்கு பாஸ்ட் டென்ஸா ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம். ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். பட் இதுவே அவள் குழப்பமாகவே இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கண்டினியூஸா குழப்பமாகவே இருந்தாள்னு சொல்லணும். ஸோ இருக்கிறதுன்னு இருக்கு பீவோ போடணும். ஆனா நம்ம கண்டினியூஸா இருந்தார் அப்படின்னு சொல்றப்போ இந்த வாச மட்டும் எடுத்துட்டு அப்படியே ரிமைண்டுக்கான பாசன்ஸ் ரிமைண்டுன்னு போட்டுருங்க போதும். ஷி ரிமைண்ட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா தொடர்ந்து இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம தனியா பீவோ போட வேண்டாம். ஷி ரிமைண்ட் கன்ஃபியூஸ்ட் அவ்வளோதான். அதே மாதிரி இன்னைக்கு என்னமோ மீட்டிங் முழுக்க அவர் அமைதியாகவே இருந்தார். மீட்டிங் நடந்த நேரம் முழுவதும் அவர் அமைதியாகவே இருந்தார். எதுவும் பேசல அப்படி நம்ம சொல்ல போறோம். சாதாரணமா நம்ம எப்படி சொல்லுவோம்? அவர் அமைதியாக இருந்தார்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹி வாஸ் காம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல வாஸுக்கு பதிலா இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஹி ரிமைண்ட் காம். எப்போ? மீட்டிங் நடந்த நேரம் முழுவதும். ஆல் த்ரூ த மீட்டிங். மீட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும். ஆல் த்ரூ த மீட்டிங். ஹி ரிமைண்ட் காம் ஆல் த்ரூ த மீட்டிங். இல்ல த்ரூ அவுட் த மீட்டிங் கூட நம்ம சொல்லலாம். வாழ்நாள் முழுக்க திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருக்க, தனியாகவே இருக்க அவர் முடிவு செய்து விட்டார். சிம்பிளா சொல்லணுமானா, சிங்கிளாகவே இருக்க முடிவு செய்து விட்டார். எப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ தொடர்ந்து சிங்கிளாகவே இருக்க. அதனால நம்ம வந்து முடிவு செய்து விட்டார்ன்னு இருக்கு. அதனால ஹி ஹாஸ் டிசைடட் எப்படி இருக்க? டு ரிமைன் சிங்கிள். ஹி ஹாஸ் டிசைடட் டு ரிமைன் சிங்கிள். ஸோ பீங்கிற வார்த்தைக்கு பதிலா இஸ், வாஸ், ஆர், வேர் இது மாதிரி எல்லாத்துக்கும் பதிலா நம்ம ரிமைனர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹி ஹாஸ் டிசைடட் டு ரிமைன் சிங்கிள். அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமையில கூட பள்ளி திறந்தே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ திறந்தே இருக்கும். இருக்கிறதுன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா, உள்ளது அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை வந்துருச்சுன்னா, நீங்க கண்ண மூடிட்டு ரிமைன் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ த ஸ்கூல் இந்த இடத்துல நாம ஸ்கூலை பத்தி பேசுறோம். த ஸ்கூல் திறந்தே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஃபியூச்சர்ல. அதனால வில் ரிமைன் ஓப்பன் ஈவன் ஆன் சண்டேஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட. ஸோ அதனால ஈவன் ஆன் சண்டேஸ். த ஸ்கூல் வில் ரிமைன் ஓப்பன் ஈவன் ஆன் சண்டேஸ். இந்த ட்ரெடிஷன்லாம் பல தலைமுறைகளா அப்படியே மாறாமலேயே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்சேஞ்ச்டு அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த பாரம்பரியங்கள், த ட்ரெடிஷன்ஸ்
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்பவே பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இல்லையா? ஸோ பாஸ்ட்ட பத்தி பேசி அது இப்போ வரைக்கும் கன்டின்யூ ஆகுதுன்னு சொன்னாலே நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ட்ரெடிஷன்ஸ்ன்றது ப்ளூரல். அதனால ஹேவ் ப்ளஸ் V3. ரிமைனோடைய V3 ரிமைண்ட் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். The traditions have remained unchanged. பல தலைமுறைகளாக for generations. The traditions have remained unchanged for generations. நிறைய நம்ம வந்து லாங் சென்டென்சஸ் அப்படின்னு வர்றப்போ இந்த ரிமைனை வந்து நம்ம ஜென்ரலா நிறைய வந்து ஈவன் ஆஃப்டர் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ வருஷத்துக்கு பிறகும் 10 வருஷத்துக்கு பிறகும் பல நாட்களுக்கு பிறகும் பிறகும் அப்படின்னு வர்றப்பவே நம்ம வந்து ஒரு ஈவனை சேர்த்துக்குவோம் ஆஃப்டர் கூட. ஸோ இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ். ஈவன் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ். அவங்களுடைய நட்பு இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காகவே வலுவாகவே இருக்கிறது உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவர்களுடைய நட்பு தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ தொடர்ந்து இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து ரிமைன்ஸ் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல சொல்றோம். தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ரிமைன்ஸ் ஸ்ட்ராங் வலுவாக ஸ்ட்ராங். ஈவன் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ரிமைன்ஸ் ஸ்ட்ராங். ஈவன் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ரிமைன்ஸ் ஸ்ட்ராங். அவர் அலுவலகத்திலேயே இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அங்கேயே இருந்தார். எதுக்கு? ரிப்போர்ட்டை முடிக்கிறதுக்கு. இவ்வளோதான் ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். ஸோ இருந்தார் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதனால ஹி ரிமைண்ட் எங்க? அலுவலகத்திலேயே ஆஃபீஸ்லேயே அட் தி ஆஃபீஸ். எதுக்காக? ரீசன் சொல்றதுக்கு நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? டு ஃபினிஷ் த ரிப்போர்ட். ஹி ரிமைண்ட் அட் தி ஆஃபீஸ் டு ஃபினிஷ் தி ரிப்போர்ட். ஹி ரிமைண்ட் அட் த ஆஃபீஸ் டு ஃபினிஷ் த ரிப்போர்ட். இந்த வீட்டுக்கு அவங்க குடி வர்ற வரைக்கும் இந்த வீடு பல வருஷமா காலியாவே தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ காலியாகவே எம்டியாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிடலாம். வீடு நம்ம எந்த வீட்டை பத்தி பேசுறோமோ அதுதான் இங்க சப்ஜெக்ட். இது ஹவுஸ் காலியாகவே இருந்ததுன்னு சொல்லணும். ரிமைண்ட் எம்டி எம்டியாகவே இருந்தது. ரிமைண்ட் எம்டி பல வருஷங்களாக ஃபார் இயர்ஸ். த ஹவுஸ் ரிமைண்ட் எம்டி ஃபார் இயர்ஸ். எப்போ வரைக்கும்னு இருக்கு இல்லையா? அதனால அன்டில் யூஸ் பண்றோம். அவங்க குடி வர்ற வரைக்கும் அன்டில் தே மூவ்ட் இன். ஒரு வீட்டுக்கு குடி போறது பொசிஷனை எடுக்கிறது ஒரு வீட்டை நம்ம எடுத்துக்கிறத நம்ம வந்து மூவ் இன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் வச்சு சொல்லுவோம். ஸோ அன்டில் தே மூவ்ட் இன். த ஹவுஸ் ரிமைண்ட் எம்டி ஃபார் இயர்ஸ் அன்டில் தே மூவ்ட் இன். அவங்க வர்ற வரைக்கும் பல வருஷம் அந்த வீடு காலியாக தான் இருந்துச்சு. ரொம்ப காமனாக சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இல்லையா? த ஹவுஸ் ரிமைண்ட் எம்டி ஃபார் இயர்ஸ் அன்டில் தே மூவ்ட் இன். அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் இந்த ஸ்கூல்ல ஒரு மரியாதைக்குரிய ஆசிரியராகவே இருக்கிறார். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இந்த ஸ்கூல்ல இன்னமும் இருக்கு. ஸோ அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு பிறகும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் ஈவன் ஆஃப்டர் ஹர் ரிட்டையர்மெண்ட் இல்லையா? இப்போ இந்த பார்ட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். த டீச்சர் ஷீ இருக்கிறார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால ஷீன்னு வர்றதுனால வேர்போட எஸ் சேர்த்து ஷி ரிமைன்ஸ் என்னவாக? ஒரு மரியாதைக்குரிய ஆசிரியராக. a respected teacher in the school. பள்ளியில் ஒரு மரியாதைக்குரிய ஆசிரியராக. She remains a respected teacher in the school even after her retirement. இப்போ இதே மாதிரி ஈவன் ஆஃப்டர் வச்சு தான் இன்னொன்று சொல்ல போகிறோம். 10 வருஷம் ஆயிடுச்சு அந்த நிகழ்ச்சி நடந்து. 10 வருஷத்துக்கு பிறகும் அந்த நாளுடைய நினைவுகள் அந்த மெமரிஸ் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, பசுமையா இருக்கு அப்படி சொல்ல போகிறோம். ஸோ 10 வருடங்களுக்கு பிறகும் ஈவன் ஆஃப்டர் 10 years. The memories of that day. அந்த நாளுடைய நினைவுகள். The memories of that day. இந்த இடத்துல வந்து ப்ளூரல் இல்லையா? அதனால நம்ம ரிமைன் மட்டும் போட்டிருக்கோம். Remain fresh in my mind. Even after 10 years, the memories of that day remain fresh in my mind. Even after 10 years, the memories of that day remain fresh in my mind. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒருத்தர் இன்னும் சில நாட்களுக்கு அவர் மருத்துவமனையிலேயே இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அங்கேயே இருப்பார் அப்படி சொல்லணும். எப்படி அலுவலகத்திலேயே இருந்தாருன்னு சொன்னோம் அதே மாதிரி தான். ஸோ he will remain future tenseன்றதுனால he will remain in the hospital for a few more days. இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காருன்றதுனால இன்னென்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணிடுவோம்.
He will remain in the hospital for a few more days. இப்போ இந்த ரிமைனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும். அப்படியான இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. சண்டைக்கு பிறகும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தனர் அப்படி நம்ம சொல்லணும். அடுத்த வருஷமும் அவள் டீம்லயே இருப்பாள், அணியிலேயே இருப்பாள். அவங்க பல வருட காலமா விசுவாசமாகவே லாயலாகவே இருந்து வருகிறார். அவர் பல வருடங்களாக விசுவாசமாகவே இருந்து வருகிறார். இப்படிலாம் நீங்க சொல்லணும். இந்த சென்டென்சஸை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்றேன். அதில் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம ரிமைன் அப்படின்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்றது, ரிமைனுக்கும் கீப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.